வந்து நாங்கள் சொல்ல கேட்காம சவுக்கங்காட்டுக்கு போய் பிறகு ஒரு ஆசை ஒன்று வந்துட்டு. ஆனால் உண்மை எனக்கு வந்து விருப்பம் இல்லை. நான் அப்படின்னு சொன்ன கருப்பா இருக்கு ஃபுல்லா மலை வண்டி. கடவுளே விருப்பம் இல்லை. காரணம் வேணும். ஒழுங்க வந்து சூப்பராக இருக்கும். எந்தக்கு ஐயா அங்களை விட்டு போட்டாரோ அண்டையிலேருந்து அதுதான் நிம்மதி. சரி, இப்போ நாங்கள் வந்து எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் அதான் வந்து எங்களோட வீட்டா நிற்கிற மாதிரி எதுவும். அப்போ ஜீவா வந்து குடிபுரல் தொடக்கத்தில் போன ஜீவா சித்தி விட்டேன்னு இந்த இதில் எங்களோட வந்து நிற்கிறேன். உள்ளுக்க நிற்கிறேன் படம் பார்த்து குடிபுரல் முடிஞ்சுதானே. இப்போ சித்தி என்ன அவர் கொஞ்சம் விருப்பமும் கூட கொஞ்சம் உதவிகள்லாம் செய்து கொடுத்துட்டு இன்றைக்கு சார் வந்து மல்லாக்கி போயிட்டாங்க. இப்போ அந்த டைமில் வந்து இங்கே இறக்கிட்டு போனாங்க. அவர் இந்த நிற்கிறார் வீட்டை உள்ளுக்குள்ளே தான். வீட்டாண்டு பிரிட்ஜ் எல்லாம் கழுவுறாரு. வந்து இங்கே வேலை செய்கிறேன். பிரிட்ஜ் கழுவுறா அதுக்கு தான் வேலை ஒரே ஓட்டம் பாடம் தான். அப்போ நாங்களும் வந்து இன்றைக்கி என்ன செய்யப்படுறோம்னு சொன்னால் அதான் வந்து எங்களோட அம்மன் கோயில் கொடி வச்சுட்டேன்னு. அப்புறம் ஒவ்வொரு நாளும் எங்களோட ரோட்டால் வந்து நிறைய ஆட்கள் வந்து போவாங்க வருவாங்க. இப்போ பால் சம்பல் காவடின்னு அந்த மாதிரிக்கெல்லாம் வரும் போகும். அப்போ எங்களோட ஒழுங்கையை வந்து நாங்கள் இன்றைக்கி சிரமதானம் செய்யப்படுறோமே. அப்போ விளக்குமாறு வந்து பழுதாக போயிட்டு வெள்ளனூர் புது விளக்குமாறு வண்டி கொண்டு வந்து நாங்கள் புது விளக்குமாறு அதுக்கு முன்னால் சின்னவன் எங்கன்னு சொன்னால் அவருக்கு வந்து இப்போ ஒரு 10 நாளைக்கு மேலே வேலை இல்லைன்னு. அப்போ இன்றைக்கு ஒரு ஆசை வந்து நாங்கள் சொல்ல கேட்காமல் சவுக்கங்காட்டுக்கு போய் பிறகு ஒரு ஆசை ஒன்று வந்துட்டு. ஆனால் உண்மை எனக்கு வந்து விருப்பம் இல்லை. நான் அப்படின்னு சொன்னு நான் போனாமன்னு சொல்லி இல்லை தனக்கு வீட்டை இருக்க விசிற அடிக்குது வேலை எப்படி இல்லையே கொஞ்சம் மண்டைக்கும் கொஞ்சம் வேலையாக இருக்குமென்னு சொல்லி இன்றைக்கு அவருக்கு ஒரு ஆசை சவுக்கங்காட்டு போகணும்னு சொல்லி அதாவது தனியாக போகலை. எங்கட வீட்டு பக்கத்து ஒரு ஐயா இருக்கிறார். சில வீடியோக்களில் நாங்கள் காட்டியிருப்போம். அந்த ஐயாவோட தான் போனவர். அதான் வந்து காலையில் சாப்பிட்டு போனவர். இப்போ நேரம் வந்து 2-3 மணி அதனே அது இனிமே வந்து அப்போ வரையில. ஆனால் அவர் இன்றைய கஷ்டம் நல்லா விளங்கி இருக்கும். நான் போனவர் தானே அது வரட்டுக்கு நாங்கள் இதில் கூட்டி துப்புறோம். அப்போ பாப்பா மெத்தோனிக்கு அப்பா வராருன்னு. அதான் வந்து ஜீவா வந்து இன்றைக்கு என்ன செய்ய போனா ஆத்தி குடிச்சு அவ்வளோ பிடிங்கோ அவ விளக்கு மாறாமா ஆத்திக்குடி அளவு ஆத்திக்குடி கூட்டுறவா நாங்கள் அங்கட விளாசின் ரோட்ல என்ன பாக்குறீங்க. அப்பா வருதான் அப்பா வருதான் அப்பா வருதான் பார்த்துட்டு சாப்பாடை கொடுத்துட்டு விளக்கு கலப்பு. Oh my god. இங்க பாரு கால ஜர்பேங்க. கடவுளே கடவுளே தண்ணி போத்து செருப்பு மில்ல தண்ணி போத்தலோட தேவையோடு செருப்பங்க நான் செருப்பங்க அவங்க மண்ணு காங்கலக்கா இருந்து அப்பனே காலம் படிக்க தெரிஞ்சு நல்லா வடிக்கும். நான் சொன்னா நம்ம வந்தாங்க. அதை விட முக்கியமான விஷயங்கள் கூட இந்த விராகத்தி கூட பிடிக்கிறேன். ஆமா காலமா போய் 8 மணி போனோம். இந்த இவ்வளோதான் 3 மணி ஆகுது. அதுதான் நாளைக்கு போறீங்களா? இதால சவுக்கமுறை கொத்துனா சும்மாவே அவங்களும் ஐயாங்க
உண்டு அப்படியே இல்லை. அவர் வந்து அந்த கொல்லி கொண்டு வர்றாரு, அந்த சின்ன சின்ன தடி கொண்டு வந்து சுள்ளியா கொத்தி கொடுக்குறது. ஆனால் நீங்கள் பரவாயில்ல காஞ்சிட்டடா. ஆப்பா சரி விடுங்க, கொண்டு விட அங்கேருந்து அந்த கலை பாவம். இந்த கடுப்பா தான் இதுக்கும் இல்லைக்கா. இதுதான் இங்கே என்ன சவுகம்பராக்கில் வந்து சரியான விலை. அதான் வந்து ஒரு லோட்டு வந்து 1300 விற்கிறாங்களே. அந்த கொட்டம்பரை வந்து நான் துப்பரவாக்கன்னு உங்களை காணையில் அப்போ காணையில் காணி சாப்பாடை கொடுத்துட்டு க்ளீன் பண்ணுவோம். நான் பிடிக்கிறேன் அவங்க, நான் பிடிக்கிறேன் அவுட்டு போடுங்க. பொன்புற அந்த ஆஸ்டின் பிடிச்சிட்டு ஆயிக்கலாம் பிடிங்க. அப்பா அங்கேருந்து காலேஜ் போய் வந்துருக்குது. பிடிக்க எனக்கு வேண்டாம். அர்ஜுன் இது காலையா கொண்டு தாண்டிங்க. அம்மா அவ்வளோ புரியுதா? நல்லா தண்ணி சுடு வேண்டாம். ஜீவா அப்பா கொஞ்சம் ஓட வந்துடுங்க. அப்பா கொஞ்சம் சும்மா பிடிக்க இந்த கேண்டில் விளாஞ்சுண்டா அங்கே ரொட்டி கொண்டு வந்து அப்பா இங்கே பாருங்க. அப்பாவுக்கு வந்தால் சோடாவுக்கு அப்பா கலைச்சிருக்கு. அப்பா ஜோடா ஜோடா வேணுங்க. அது விடும் கொடுங்க, அப்பாட்ட கொடுங்க. செல்ல குட்டி சைக்கிள் வாங்கி விளாஞ்சு என்னால் பிடிக்கலாம். கொடுங்க சோடா கொஞ்சம் குடிக்கிறேன். பாவம் தானே அங்கேருந்து வந்த காலை. அர்ஜுன் ஓ ஆனாலும் இந்த சைக்கிள் கொண்டு வந்துருக்காரு. என்னப்பா காத்து காணும். அந்த பச்சை வர கட்டி மாட்டுக்குள்ள ஊட்டி கொண்டு வரல. அது தான் இப்போ ஓகே ஆயிடுச்சு. ஓடிக்கோடுமில்ல வரையில அது. ஐயோ கவனம். பரப்புறாங்க. உண்மையான பிறகு தானே நல்லா இருக்குங்க. இவ்வளோ மப்பா கட்டி கொண்டு வந்துருக்கோண்ட இவ்வளோ அப்புறம் இப்போ நம்ம நாங்கள் வாங்கணுண்டா 2000 கூட நல்ல முடியுமே. 2000 முதலே 1800 வித்தது. 1300 இப்போ ஆறபடி 1300 எடுக்கிறாங்க. இங்கே ஆளு கொத்தப்பறீங்களா குட்டிமா? அப்பா சாப்பாடை கொடுத்துட்டு வீடியோ தொடரும். அப்பா சாப்பாடு கொடுங்க. சாப்பிடு. இல்லை இல்லை நீங்கள் சாப்பிட எதுவும் அள்ளிப்படும். ஓ வந்த கலையோட கொத்த சரியா நாளை கொஞ்சம் கொத்துவேன். நாளே கொத்துவோம். கொஞ்சம் கொத்துவேன். காட்டு முசா தானே ஆனால் காஞ்சிட்டு. ஆனால் உண்மைதான் இதை வந்து இப்படியே வச்சிருச்சா நட்டோம். ரெண்டா பிள்ளைக்கெல்லாம் தான் கொஞ்சம் சாப்பா கொத்தட்டும் மிச்சத்தை நாளே கொத்துவோம். குட்டி எவ்வளவு கடவுளே கோடாலி சரியில்லை. பாம்படிக்கிற மாதிரி இருக்குது. நல்ல கோடாலி தான். கல்லு பூரேண்ணா. குட்டிமா எவ்வளவு குட்டிமா? கொஞ்சம் கொத்துனா காணுமே. நாளை கொத்துவோம். கொஞ்சம் கொத்தி தந்தா நாளை கொத்தல. ஓ அந்த வெயில காஞ்சிரும்படா. 2 விளக்கு மாறுங்க. குட்டிமா வச்சிருந்தோ அது எங்க விளக்கு மாறு? நல்ல நல்ல கோடாலி போலாம் கூட அதுனா பார்க்க மொட்டை மேக்கிட்ட கோடாலி நல்ல கோடாலி. அதெல்லாம் அப்பா அவ்வளோ கொண்டு வந்து இல்லைண்டா கஷ்டம் வேணும்.
நீ அந்த இடத்த காடுவோம் அந்த என்ன சொல்ற காத்துக்கெல்லாம் சொப்பினெல்லாம் பறந்து ஆகல எல்லாத்தையும் இப்போ நாங்கள் கொளுத்தி எல்லாம் புசுட்ட போகிறோம் என்ன அங்கே ஆச்சு என்ன செய்யணும் பக்கத்தில் கண்ணையம்மன் கோயில் வந்து கொடியேட்டாங்க நோட்டு அம்மன் கோயில் குட்டிமா பிள்ளை செருப்பு போட்டு நான் உழுக போய் ஆமா ஃபுல்லாக ஒரு மண்ணுமே இருக்கக்கூடாதா அப்படி கூட்டம் நீட்டா ம் ஓய் எங்க அந்த அதில் அந்த போஸ்ட் இருக்கு அவ்வளோ தான் வந்து எங்கண்டே இல்லை அதுலேருந்து அந்த மெட்ட போஸ்ட் காணும் ஓய் சரி இப்போ என்னப்பா குட்டிமா சரி போட்டுட்டீங்களே அண்ணா சொல்லு கேட்டு புள்ள ஒன்று போட்டு வந்துரு பார்த்தீங்களோ அனுமா புள்ள நீல் நாங்கள் வந்து அந்த என்ன சொல்ற கேஸ்லாம் கறி எல்லாம் வைக்கிறாங்க அடுப்பில் வந்து சோறு காய்ச்சினாங்க அப்போ அடுப்பில் சோறு காய்ச்சினாங்க ஆத்தி குட்டி நாங்களாம் குத்தரிசாங்குள்ள போடுறாங்களா அப்போ இந்த பிறகு சொன்னால் நல்லதானே எல்லாம் சமைக்க அப்போ இப்படி ஒரு மாதத்துக்கிட்ட காணுமே அதுங்க அப்பா வந்து இப்படி குட்டி குட்டியாக கொத்தி இவ்வளோ காணும் அண்ணன் நேரம் கொத்தி எடுப்போம் இப்போ நீங்கள் களைச்சி போட்டீங்கண்ணே இவ்வளோ அங்கடாட்டு நான் அள்ளி போகிறோம் சரி நீங்கள் விடுங்க நாளை மிச்சம் காய கொத்துவோம் அண்ணன் நீங்கள் சோத்துக்கு தானே ஒரு சோத்துக்கு இது அள்ளி இப்போ என்ன செய்ய போகிறோம்னா இப்படி போட்டுட்டு எல்லாம் சேர்ந்து அள்ளி போடுவோம் நாங்கள் ஒழுங்கே துப்புரவாங்க நான் கொஞ்சம் ஜெரிக்கிறான் அந்த முன்பக்கம் நீங்கள் அந்த பின்பக்கம் ஜெரிப்புக்குங்க என்ன பூ அதையும் எனக்கு அப்பாக்கும் ம் அப்பா எல்லாத்துலேயும் உஷாரானேண்ணா கடவுளே வேலை இல்லையா வீட்டுக்குள்ள இருக்கிறது எனக்கு வேலாம இருக்கலாம் அன்றைக்கு பிறகு போனோம் ஆனால் இப்போ தெரியல முடிய தான் தெரியும் வாழ்நாள மறக்கலாத கஷ்டமா இருக்கும் அதுதான் அதுக்கு அது ஒழுங்க வந்து துப்புரவா இருக்கும் அனுபவம் பேசுது போட்டு நாங்களே காத்துக்கு காண்டவனை காத்து கொண்டு வரமே ஓ அது என்ன செய்யணும்டா உள்ள நாட்டு எங்கேயாவது குப்பியெல்லாம் கொண்டு வந்து கும்பாத்துக்கு சைக்கிளோட இல்லாது வாகனங்கள் இழுக்கும் நாங்கள் எல்லாத்தையும் தானே சைக்கிளாம் பேசுறோம் அதுதான் மழை இருந்தாச்சு வெயில் இங்கே அப்பா நிறைய பாருங்க கட்டாவுள்ளே நேற்று வீட்டு வந்து பார்த்தோம் அம்மா முசுறு கடிச்ச இடமெல்லாம் அப்படியே ஐயோ முசுறு கும்பல் ஆதி அப்பாட்ட வாங்கி பிள்ளையும் செருக்குங்க வேலையே செய்யுங்க அவன் ம் சரியா டஸ்டாக இருக்கு ஐயோ இந்த ஆட்டோலாம் சரியா ஆ அதுதான் ஓ இந்த இன்றைக்கு இரவுக்கு நல்ல மழை கொண்டு வரப்போகுது போலக்கா விடிஞ்சலேருந்து இந்த ஒரு அமுக்கமாக இருக்குது இன்றைக்கு வானத்தில் அங்கே வடிவாக இருக்குன்னு சொல்லி இந்த இஞ்சலப்பா கொண்டு கருப்பாக இருக்குது ஃபுல்லாக என்னப்பா மழை கொண்டு கலைக்குது என்ன அம்மா இஞ்சலப்பா கூட்டுருவா அம்மாண்ட போக காணாது
இல்லை அவர் சொல்ல தேவை அவர் பலமையான தாய்மா இருக்காங்க. இன்னில சாரும் இந்த வீடு குடி வளர்ந்து நட்டம்னு சொன்ன எங்களுக்கு தானே. அதாவது எங்களோட ஆத்திக்குடி இந்த மோதிரம் வந்து தொலைந்துருக்கேன். கவலையாக இருந்தோம், சரியான கவலை. அங்கே நிறைய மண்டான பறிச்சிருந்தவங்கள. அப்போ நான் ஒரு மாலைக்குள்ள அதாவது ஒரு 6 மணி 6:30 வரமே நான் பார்க்கல. பார்த்தா மோரம் வந்து மிஸ் ஆகி மண் பறிச்சுக்கு சுபாஷ். அந்த மண்ணுக்குள்ள அதெல்லாம் தேடி பார்த்தேன், உடம்பு கிடைக்கல. அது வந்து அந்த ஆத்திக்குடின பெரிய மோதிரம் அது பெரிய மோதிரம். நான் வந்து 1 வயசு பர்த்டே எடுத்து நாங்கள் நார்மலாக ஒரு 4 வயசு மட்டும் போடலாமே, சின்ன பேர் தானே. நூல் சுற்றி போட்டுனாலும் அந்த அதில் பெருமதி வந்து இப்போ எடுக்கணும் ஒரு 27 ரூபாய். குட்டிமா எங்க உன மோதிரம்? அது எங்க மோதிரம் ஒரு கூட ஆத்திக்கு வந்து 3 வருஷம் மிஸ் ஆயினது இல்லை. ஏதோ ஒரு காலை போல நான் துளைஞ்சிட்டேன். அது சரியான கவலையா இருக்குன்னு சொன்னா அது மாட்டின போல் துளைஞ்சது கவலையா இருக்குது. தோடாத இடம் இல்லை அந்த மண்ணுக்கு. அதே போல நின்றாக்கள் நிறைய பேர்லாம் தேடினவங்களே அப்ப கிடைக்கல. அரவாசி இந்த மண்ணில் அந்த பதிச்சு கிடக்கு நிறைய மண் புதஞ்சிருந்தாலும் தெரியாது. தூரம் ட்ரை பண்ணியும் கிடைக்கல. சரி அப்போ நாங்கள் இவ்வளோத்தை கொஞ்சம் நேரமாம்மா துப்புராக்கி முடிகிற காட்டம் பார்ப்போம். என்னம்மா கொளுத்தி சுடேக்க பார்ப்போம். ஓ கொளுத்தி சுடேக்க அப்போ அந்த நினைவு கொண்டு வந்துட்டு போலக்காம்மாவா? கலஞ்சிலாம் கலஞ்சி போட்டேன். வீட்டை கேஸுன்ற வழியாக நெருப்படி வாங்குற கொஞ்சம் குறைவு என்ன. அதான் இந்த விளையாட்டு சடை. இந்த மலையில் லைட்டாக துமிக்குது. எனக்கு இந்த குப்பைக்கு அன்னைக்கோட நான் இந்த ஐயா ஞாபகம் வருது தெரியுமா. நாங்கள் இதில் பின்னங்களை கூட்டிக் கொண்டு வருவேன் லைட் எனக்கு கொண்டு. இந்த டைம்ல வந்து ஐயா வாடி முடிச்சு வந்து ஐயா வாடியால் வேறு வேறு 5 மணி தான் ஐயாவில் வந்து பிரேக் அடிச்சு சைக்கிளில் நிற்பேன். இல்லை நின்றுட்டு ஐயா குளிச்சுட்டுலாம் இதில் வந்து நிற்பார். யாவது வாங்க அதில் ஒரு ஓலை எடுத்து வந்து போடுங்க, இதை எடுத்து போடுங்க அப்படி கொளுத்தி சொல்லுவார். அன்றைக்கு ஐயா போனாரோ அன்றைக்கு எங்கிட்ட நிம்மதியும் போச்சு. உண்மையான கதை, சத்தியமாக பொய்யான வார்த்தை இல்லை. அன்றைக்கு ஐயா எங்களை விட்டு போட்டாரோ அண்டையிலேருந்து அதுதான் எங்களோட நிம்மதியும் போட்டது. அடிக்கடி ஐயா சொல்லுவார். சரி எல்லாம் கொளுத்தியாச்சா என்னம்மா? நான் வீடியோ முடிச்சுக்கொள்வோம் என்னம்மா? ஓகே, இன்னைக்கு இதுதான் இந்த எங்களுடைய வீடியோ. ஆனால் அன்றைக்கு அப்பாவுக்கு சரியான இதாக இருக்கும். இந்த நல்ல நித்திரண்டு ஒரு மிராக். சரி இது அங்கே 30 ரூபா கொண்டு நாங்கள் முடிப்போம். சரி, இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்கள் எப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. முள்ளுக்கு அந்த காலில் விட்டு கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.